இன்றைக்கி வீட்டுக்கு அம்மா அப்பா வந்திருக்காங்க. அம்மா அப்பாவால் அடிக்கடி வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா ஏஜ் அதிகமாகிடுச்சு. நம்மளுக்கு பஸ்ஸில் ஏறி இந்த மாதிரிலாம் அம்மாவால் ட்ராவல் பண்ண முடியாது. வந்தாங்க அப்படின்னா ஆட்டோவில் தான் வர முடியும். அதனால தான் நான் எப்போது டைம் கிடைக்கும்போது நான் போய் பார்ப்பேன். அப்போ என்ன இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப நாள் நேர்த்திக்கடன் வந்து கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம். இப்போ அதை போய் பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து போகிற மாதிரி. அது என்ன கோயிலுக்கு போகிறேன் என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். 2 நாள் முன்னாடியே தேவையான பலசரக்கு ஜாமான் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். ஆனால் காய்கள் வந்து நம்ம முந்தின நாள் தான் வாங்க முடியும். அதனால தான் பாப்பாவும் நானும் வாங்குறதுக்காக போகிறோம். பாப்பா வந்து எனக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப்பாக இருப்பா. இப்போ ஜாமான் வாங்குறதுக்குமே அவள் லிஸ்ட்டு படித்து சொன்னா அப்படின்னா நம்மளுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு அவளை கூப்பிட்டு போனேன். அவள் அது மட்டும் இல்லை, என்னைய வெயிட்டுமே தூக்க விட மாட்டா. ஹெல்ப்பாக நல்லா கூட ஃபுல்லாக எல்லா வேலையுமே செய்வாள். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அரிஷ்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே பாப்பா. நீ பல்லாண்டு நல்ல ஒரு ஞானத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறம் நாளைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற தன்யஸ்ரீக்கும் இன்றைக்கி விஷ் பண்ணிடுறேன். சிஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அடுத்த வீடியோ வருமா ஷார்ட்ஸு அப்படிங்கிற டவுட்டு தான். அதனால் உங்களுக்கு முன்னாடியே விஷ் பண்ணிடுறேன். சப்போஸ் நான் அடுத்த ஷார்ட்ஸ் போட்டாலுமே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேயும் நான் விஷ் பண்ணுவேன். அதனால் தன்யஸ்ரீ உனக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேமா. நிறையா சமையல் பண்ணணும், 100 பேருக்கு சாப்பாடு, ஆனால் என்ன காயெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து நம்மளுக்கு கறி சாப்பாடு தான். இப்போ ஆடு பிடிச்சி தான் நாங்கள் சமையல் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு அதுக்கு வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே இந்த மாதிரி கம்மியாக தான் தேவைப்படும். இதே வெஜிடபிள் சாப்பாடு போடுறோம் அப்படின்னா தான் காய்கள் நிறையா இருக்கும். இது வந்து ஒரு 5 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 7-8 கிலோ வந்துச்சு. அந்த மாதிரி வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் பாப்பாவும் நானும் போனோம். இல்லைனா அவங்க அப்பா தான் போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நானும் பாப்பாவும் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். நாளைக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோவில் எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.